No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற Max Gold. Call 04445454545. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ். பூ தானே விற்கிறாரு, பூவுக்கு ஆடை போட்டால் விற்கிறாரு. இல்லை ட்ரெஸ்ஸு என்ன மாதிரி போட்டால் என்னங்க பிரச்சனை? எனக்கு இது புரியல. நீங்கள் ஸ்லீவ்லெஸ் போடக்கூடாது, நீங்கள் ஷார்ட்ஸ் போடக்கூடாது, நீங்கள் சுடிதார் போடணும், துப்பட்டா போட்டுட்டு வரணும். இதெல்லாம் யார் கொண்டு வந்தது? நம்மலாம் பிறக்கும் போது அம்மனமாக தானே பிறந்தோம். மீண்டும் 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 ஏன் பெண்கள் மீது ஆடைகளை வச்சு போத்திக்கிட்டே இருக்கீங்க, சுமத்திக்கிட்டே இருக்கீங்க? ஆனால் அவங்க தரப்பில் இன்னொன்று சொல்கிறாங்க, இல்லை அவங்க ரீல்ஸ் எடுக்க வந்திருந்தாங்க, அவங்க வந்து அந்த வீடியோ முழுமையாக வெளியிடலை, அதனால எங்களை தவறுன்ற மாதிரி சித்தரிக்க காமிக்கிறாங்கன்றதையும் அவங்க தரப்பில் பேசுகிறாங்க. வீடியோவே எடுக்க வந்தாலும் ஒரு பொண்ணு என்ன ட்ரெஸ் போட்டு வரான்னு சொல்கிறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? ட்ரெஸ்ஸு போடுறதுக்கு ஒரு ஏரியா இருக்கா என்ன? கோயிலுக்கு போகும்போது சேலை கட்டுறதுங்கிறது என்னோட மனநிலை. ஒரு மேடையில் பேசும்போது சேலை கட்டிட்டு போகணுங்கிறது என்னுடைய ஆசை. அதே இது நான் பூ மார்க்கெட்டுக்கும் மரண வீட்டுக்கும் சேலை கட்டக்கூடாதுன்னு யாரும் இங்கே சொல்கிறதுக்கு ரைட்ஸே கிடையாது. அப்புறம் இவங்க சொல்கிறாங்க பொதுவாக இப்படியான ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போதே, இல்லை அவங்களோட நல்லதுக்காக தான் நாங்கள் சொன்னோம், அவங்களோட பாதுகாப்புக்கு தான் நாங்கள் சொன்னோம். என்ன பிரச்சனை வரும் எங்களுக்கு? இல்லை ஸ்லீவ்லெஸ்ல போனீங்கன்னா தப்பு நடந்துருமோ? என்ன தப்பு நடக்கும்? சேலை கட்டினவங்களை எதுவும் நீங்கள் பண்ணினதே இல்லையா? பர்தா போட்டவங்களை நீங்கள் எதுவும் பண்ணினதே இல்லையா? நடக்கவே ஆரம்பிக்காத குழந்தைய நீங்கள் பண்ணலையா? எனக்கு இது எப்படியோ அதே தான் இதுவும். முள்ளு குத்துறதுக்கும் பஞ்சில் மிதிக்கிறதுக்கும் வித்தியாசம். எப்போதான் எனக்கு புரியும்? பெண்கள் இங்கே போதைப் பொருளாவே பார்க்குறாங்கல்ல, பார்லர் வச்சுருக்காங்கல்ல, அவங்களுக்கு பேர் நடத்துகிறவங்க அவள் அப்படிதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அழகு நிலையத்துக்கு போனாலே அங்கே தப்பு செய்ய தான் போவாங்க அப்படின்னு இன்னைக்கும் இருக்கு. கனகாம்பர பூ வச்சா அவள் வந்து அந்த மாதிரி இருந்தால் தான் வைப்பாங்க. என் காது பட கேட்டிருக்கேன். கனகாம்பர பூ வச்சு அப்படி? ஆமாம், சேலை கட்டினா சொல்கிறாங்க. பாரதியாரோட வசனத்தை எழுதி, பாரதியார் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அவரோட மீசையை எனக்கு இங்கே மீசை வரலனால அந்த மீசையை குத்துனேன், அதுக்கு என்னென்னமோ பேசுனாங்க. எவ்வளோ கேவலம் இல்லை? கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்று நம்மோடு நடிகை ரேகா இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம் சரவணன். நேற்று ஒரு பிரச்சனை, நேற்றுனா முன்னாடியே நடந்தது, பட் அந்த வீடியோக்கள்லாம் நேற்று வெளியே வந்திருந்தது. கோயம்புத்தூர் பூ மார்க்கெட்டில், உங்களுக்கும் தெரிஞ்ச ஏரியா, அங்கே பூ வாங்க போன சமயத்தில் இந்த சட்டக்கல்லூரி மாணவிக்கு வந்து ஏன் ஸ்லீவ்லெஸ் போடுறீங்க, இப்படியெல்லாம் வரக்கூடாது பொது இடத்துலன்னு ஒரு சலசலப்பு. இப்போ ரெண்டு தரப்புலையும் மாறி மாறி புகார் சொல்லிக்கிறாங்க. உங்களுடைய பார்வை எப்படி இருக்குது அதை பொறுத்த வரைக்கும்? இல்லை ட்ரெஸ்ஸு என்ன மாதிரி போட்டால் என்னங்க பிரச்சனை? எனக்கு இது புரியல. நீங்கள் ஸ்லீவ்லெஸ் போடக்கூடாது, நீங்கள் ஷார்ட்ஸ் போடக்கூடாது, நீங்கள் சுடிதார் போடணும், துப்பட்டா போட்டுட்டு வரணும். இதெல்லாம் யார் கொண்டு வந்தது? நம்மலாம் பிறக்கும் போது அம்மனமாக தானே பிறந்தோம். அது எல்லாருக்குமே தெரியும்ல. மீண்டும் 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 ஏன் பெண்கள் மீது ஆடைகளை வச்சு போத்திக்கிட்டே இருக்கீங்க, சுமத்திக்கிட்டே இருக்கீங்க? எனக்கு அது புரியல. நான் என்ன கேட்குறேன்னா, பூ தானே விற்கிறாரு, பூவுக்கு ஆடை போட்டால் விற்கிறாரு இல்லை இல்லையா? எல்லாமே பூவாக தானே இருக்குது. அதை அவ்வளோ தூரமாக கொண்டாடுறோமே. பெண்களும் பூக்களை தானே நீங்கள் ஒப்பிடுறீங்க. அதுக்கு மட்டும் ஏன் பெட்ஷீட்டை போத்துன்னே சொல்கிறாங்க? எனக்கு அது புரியவே மாட்டேங்குது. பர்தா போட்டாலும் கிண்டல் அடிக்கிறாங்க, ஸ்லீவ்லெஸ் போட்டாலும் கிண்டல் அடிக்கிறாங்க. எல்லாம் மனநிலை பாதிக்கப்பட்ட மனிதர்கள் அதிகமோன்னு எனக்கு தோணுது. இல்லை, இப்போ இதில் ரெண்டு தரப்பு மாறி புகார் பண்ணுறாங்க. இப்போ ஒரு வெளியே வந்து நம்ம வீடியோ நம்ம பார்க்குறோம், அதில் அந்த பேசுகிறதெல்லாம் இருக்குது, ட்ரெஸ்ஸை பற்றியெல்லாம் பேசிக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் அவங்க தரப்பில் இன்னொன்று சொல்கிறாங்க, இல்லை அவங்க ரீல்ஸ் எடுக்க வந்திருந்தாங்க, அவங்க வந்து அந்த வீடியோ முழுமையாக வெளியிடலை, அதனால எங்களை தவறுன்ற மாதிரி சித்தரிக்க காமிக்கிறாங்கன்றதையும் அவங்க தரப்பில் பேசுகிறாங்க. அப்போ இது எங்கே ஆரம்பித்தது, எப்படி போகுதுன்னு நினைக்கிறேன்? ரீல்ஸ் எடுக்க வந்தாலும் சரி, பூ விற்கிற இடத்துல ஒரு ரீல்ஸ் எடுக்க வரோம், நான் எந்த ஆடை வேணாலும் போட்டுட்டு போகலாம், அதில் என்ன தப்பு இருக்குது? ரெண்டாவது, ரீல்ஸ் எடுக்க வந்து இப்போ இது காமெடி பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்னை திட்டுங்க, ஆப்போசிட்டில் ஒருத்தர் பூக்கார் மாதிரியே நீ உங்களை உட்கார வச்சுட்டு நம்ம ஒரு கேமராமேனை செட் பண்ணிட்டு நீங்கள் என்னை திட்டுங்கன்னு அது ஒரு கண்டென்ட்டாக க்ரியேட் பண்ணுறதா இருந்தாலும் அதை முழு வீடியோவாக அவங்க போட்டிருந்துருக்கணும். ஸோ அவங்க போடலை. அப்போ அது கிரியேஷன் கிடையாது அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சுக்க முடியும்ல. ஏன்னா அவர் பூ விற்கிறவராக தான் எனக்கு தெரிஞ்சது. சட்டையெல்லாம் போட்டு சந்திரம் போட்டுலாம் வச்சுட்டு உட்காந்துருக்காரு, அவர் பூ விற்கிறவராக தான் தெரிகிறாரு. அதை போடக்கூடாது இதை போடக்கூடாதுன்னா எனக்கு அதுதான் சொல்கிறேன்ல. வீடியோவே எடுக்க வந்தாலும் ஒரு பொண்ணு என்ன ட்ரெஸ் போட்டு வரான்னு சொல்கிறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது?
இல்லை, எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. ஏன்னா இப்போ உங்களுக்கு அந்த பகுதிகள்லாம் பழக்கம் அப்படின்றனால நீங்க அதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்குறேன், அந்த பர்டிகுலர் ஏரியாஸ்ல. தாராளமா. எனக்கு சீவ்லெஸ் போடுறது பிடிக்காது. ஏன் பிடிக்காதுன்னா என்னோட கை மசில்ஸ் வந்து கொஞ்சம் பெருசு. எனக்கும் ரொம்ப குண்டா தெரியற மாதிரி இருக்கும், ரொம்ப அக்லியா நானே எனக்கு ஃபீல் பண்ணுவேன். ஆனால் சில நேரங்களில் சீவ்லெஸ் நான் போடுறது உண்டு. வீட்டில் நான் போடுறேன், வெளியில் நான் போடுறதுக்கு தயார் இல்லை. அதே நான் தான் டவுசர் போட்டு காலையில் ஓடுறேன். கோயம்புத்தூரும் எனக்கு பரிச்சயமானதான், கோயம்புத்தூர் பூ மார்க்கெட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பரிச்சயமானதுதான். அதனால இந்த ஏரியாவில் போடக்கூடாதுன்னா அப்போ எந்த ஏரியாலலாம் போடலாம்? ட்ரெஸ்ஸு போடுறதுக்குன்னு ஒரு ஏரியா இருக்கா என்ன? கோயிலுக்கு போகும்போது சேலை கட்டுறதுங்கிறது என்னோட மனநிலை. ஒரு மேடையில் பேசும்போது சேலை கட்டிட்டு போகணுங்கிறது என்னுடைய ஆசை. அதே இது நான் பூ மார்க்கெட்டுக்கும் மரண வீட்டுக்கும் சேலை கட்டக்கூடாதுன்னு யாரும் இங்கே சொல்கிறதுக்கு ரைட்ஸே கிடையாது. நான் என்ன வேணாலும் போட்டு போகலாம் அப்படிங்கிறது என்னுடைய தேவைகள் இருக்கு இல்லையா? அதனால் இந்தந்த ஏரியாவுக்கு போடக்கூடாது, இந்தந்த ஏரியாவுக்கு போடலாம், இப்படி தான் போட்டுட்டு வரணும், இப்படி தான் இங்கே வரணுங்கிறது அதான் மக்கள் வந்து இன்னும் மாறலையா இல்லை எப்படின்னு எனக்கு புரியல. இல்லை, தொடர்ச்சியாக பெண்கள் மீது இப்படி நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றது தான். ஏன்னா இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது பொதுவாக பார்க்கும்போது உண்மையாகவே பெண்கள் மேலே தான் இந்த ஆடை கட்டுப்பாடு அப்படின்றது. இதுக்கு தீர்வு தான் என்ன அப்படின்னு பார்க்குறீங்க? இல்லை இது எப்போ தான் இது முடியும் அப்படின்னு? பெண்களை இங்கே போதைப் பொருளாகவே பார்க்குறாங்கல்ல. பெண்களை எப்போதுமே அவள் வந்து தன்னுடைய படுக்கை அறைக்கு தேவையான ஒரு பொம்மையாகவே அவங்க பார்க்கறதுனால அவங்களால அப்படி தான் பார்க்க முடியும். ஏதோ ஒரு இடத்துல நினைக்கிறேன், நீ ட்ரெஸ் இல்லாமல் வா, எனக்கு இப்போ ரீசெண்டாக ஏதோ ஒரு டாக் ஷோ தான் நினைக்கிறேன், நீங்கள் அம்மனமாக வந்தால் அதாவது ஆண்கள் குடிச்சிட்டு நான் நிறைய பார்க்குறேன், குடிகாரங்க மனநிலை பாதிக்கப்பட்டவங்க ட்ரெஸ் இல்லாமல் ரோட்டில் படுக்கிறாங்க. ஒரு நாள் எங்களுக்கெல்லாம் ஆசையோ இல்லை இங்கிலீஷில் சொல்லப்போனால் மூடோ வந்ததே இல்லையே. ஆண்களுக்கு மட்டும் எப்படி வருது? பனியன் போட்டு எவ்வளோ ஆண்கள் நடக்கிறாங்க. இந்த சீவ்லெஸ் பனியன் போட்டு எவ்வளோ ஆண்களை நான் பார்க்குறேன். ஏர்போர்ட்டுக்கு டவுசர்லாம் ஆண்கள் வராங்க. எந்த ஆண்களையுமே இங்கே பாலியல் துன்புறுத்தல்கள் செய்யறதுக்கு பெண்கள் தயாரா இல்லையே. ஆனால் ஏன் தொடர்ந்து பெண்களை நீங்கள் குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கீங்க? அந்த ட்ரெஸ்ஸு சரியில்லை, அந்த ட்ரெஸ்ஸுக்கு துப்பட்டா போடு, சேலையை போடு, இடுப்பு தெரியுது, கை தெரியுது, காலு தெரியுது, தெரிஞ்சாதான் என்ன? அதனால உனக்கு என்ன பிரச்சனை? அக்கறையாக சொல்லலாம் இப்படியெல்லாம். இப்போ நான் என் பொண்ணை சொல்லலாம், என் வீட்டுக்காரு என்ன சொல்லலாம், எங்கள் அப்பா அம்மா என்ன சொல்லலாம். அது அக்கறைங்கிறது வேற. நீங்கள் தொடர்ந்து அவமானப்படுத்துறதுங்கிறது வந்து ஆணவ திமிர் இல்லையா? அதை ஏன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க? மீண்டும் மீண்டும் அதான் நான் சொல்கிறேன், ஆணும் இங்கே அம்மனமாக தான் பிறகுது, பெண்ணும் இங்கே அம்மனமாக தான் பிறகுது. நம்ம எப்படி பிறந்தோங்கிறது பிறந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 வயசுல நமக்கு தெரியுது. மீண்டும் மீண்டும் பொம்பளைங்க ட்ரெஸ்ஸு சரியில்லை, பொம்பளைங்க கால் மேலே போடக்கூடாது, பொம்பளைங்க குண்டாக இருக்காங்க, பொம்பளைங்க கருப்பாக இருக்காங்க. டே கபோதிகளாம், நீங்கள் எப்படி இருந்தாலும் நாங்கள் தானே கல்யாணம் பண்ணிட்டு உங்கள் கூட வாழ்ந்துட்டுருக்குறோம். அப்புறம் என்ன உனக்கு கேடு? தொடர்ந்து ஏன் அவங்கள பேசுகிறீங்க? சரி, சப்போஸ் சீவ்லெஸ் எல்லாம் போடல, அந்த பொண்ணு ஃபுல் கை போட்டு வந்தால் இவங்க பேசாமல் இருந்திருப்பாங்களா? அப்போ குண்டா இருக்கேன்னு சொல்லியிருப்பாங்களே. குண்டா இருந்தால் உனக்கு என்ன பிரச்சனை? நாங்கள் எவ்வளோ குண்டா இருந்தாலும் எங்கள் பெர்ஃபார்மன்ஸ் நாங்கள் பண்ணிக்கிட்டு தானே இருக்கிறோம். இது என்னங்கிறதுனா அதான் சொல்கிறேன்ல, எல்லாமே அறிவுங்கிறது சுத்தமாக கிடையாது. இன்னும் கேவலமாக சொன்னால் மிருகங்களை விட மோசமாக மனுஷங்க நடக்கிறாங்க, அவ்வளோதான். மனுஷனை சொல்கிறது தகுதியே இல்லை. இல்லை, ஏன் அந்த ஏரியான்னு நான் உங்ககிட்ட கேட்டேன்னா, இந்த மாதிரியான ட்ரெஸ்ஸை அந்த ஒரு வீடியோவில் அந்த வேர்டிங் இருக்குது, இந்த மாதிரிலாம் போட்டு இங்கே வரக்கூடாது அப்படின்ற ஒரு வேர்டு. அப்போ ஒரு சர்க்கிளை பாயிண்ட் அவுட் பண்ணி, இல்லை இதுக்குள்ளே இப்படி தான் இருக்கணும், இதுக்குள்ளே இப்படி தான் இருக்கணும். இந்த சர்க்கிள்லாம் கிடையாதுங்க. பார்லர் வச்சுருக்காங்கல்ல, அவங்களுக்கு பேர் நடத்துகிறவங்க அவள் அப்படிதான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு காலத்தில் அப்படி இருந்தது. பார்லருக்கு போகிறோம்ல, இன்னும் நிறைய குடும்பங்களில் பார்லருக்கு போகிறதுக்கு அனுமதியே கிடையாது. அழகு நிலையத்துக்கு போனாலே அங்கே தப்பு செய்ய தான் போவாங்க அப்படின்னு இன்னைக்கும் இருக்குது. கனகாம்பர பூ வச்சா அவ வந்து அந்த மாதிரி இருந்தாதான் வைப்பாங்க. என் காது பட கேட்டிருக்கேன். நம்ம காது குத்துறோம்ல, இந்த ஒரு காது எனக்கு 28வது நாள், நான் பிறந்த 28ல எங்களுக்கு குத்திடுவாங்க. இதுக்கு மேல செகண்ட் ஸ்டெட் குத்துறோம்ல, பச்சை குத்துறோம்ல, இவங்களுக்கு எல்லாமே பேரு பாலியல் தொழில் செய்யறவங்க தான் இப்படி பண்ணுவாங்கன்னு எழுதப்படாத ஒரு பேர் இருக்கு. எந்த பேப்பர்ல எழுதியிருக்கு, எந்த சட்டத்துல எழுதியிருக்குன்னு எனக்கு தெரியல. பச்சை குத்துறதுக்கு நம்ம பர்மிஷன் வாங்க வேண்டியதா இருக்கு வீட்டுல. பச்சை குத்துனா அவெல்லாம் அப்படிப்பட்டவா? கனகாம்பர பூ வச்சா அவெல்லாம் அப்படிப்பட்டவோ? பஸ் ஸ்டாண்ட்ல 2 நிமிஷத்துக்கு மேல நமக்கு பஸ் வரல நின்னோம்னா அது அதுக்காக தான் நிக்குது. இதெல்லாம் யாருங்க கொண்டு வருது?
கனகாம்பரம் பூ வச்சு அப்படின்னு ஆமா ஆ. கனகாம்பரம் பூ ஏன் விற்பனையில பெண்கள் ஏன் வாங்குறது இல்லைன்னு நினைக்கிறீங்க? எந்த பூ வச்சாலும் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வேற விஷயம். ஆனா கனகாம்பரம் பூ வச்சவங்கள நான் கோயம்புத்தூர்ல காதுபட கேட்டிருக்கேன். கனகாம்பரம் பூ வாங்கவே மாட்டாங்க. எனக்கு ரொம்ப ஆசை அந்த கலரு, அந்த கனகாம்பர பூ கலர் வந்து நீங்க எந்த இதுலயும் கொண்டு வர முடியாது. அந்த பூ அப்படி திக்கா கட்டி அப்படி வைக்கும்போது அப்படியே ஒரு கொண்ட பூ மாதிரி இருக்கும். வைக்கக்கூடாதுன்னு நான் வைக்கிறதே இல்லை, பயந்துட்டு. ஏன்னா அந்த அந்த வார்த்தைகள் இந்த மாதிரி ஆட்கள் தான் இதை வைப்பாங்க. சேலை கட்டினா சொல்றாங்க, எவ்வளவு கேவலம் இல்ல? இவ எதுக்கு சேலை கட்டி போறா? அதுக்காகத்தான் இருக்கும். எவ்வளவு பின்தங்கி ஒரு சொசைட்டில இருக்கிறோங்கிறது என்னால ஜீர்ணிக்கவே முடியல. இப்படி லிஸ்ட் இருக்கு. ஹீல்ஸ் போட்டா இப்படிதான், பொட்டு பெருசா வச்சுக்க கூடாது, பொட்டு தெரியாம வச்சுக்கணும், இதெல்லாமே இவங்க ஒரு கேட்டகரி. ஸோ சீவ்லெஸ் போட்டவங்க நீங்க என்ன சொல்லுவீங்க? சீவ்லெஸ் போட்டவ இப்படிதான் இருப்பா, அதை கேட்கவே கூடாது, செருப்பை கழட்டி அடிக்கணும். நான் என்ன போட்டா என்ன, நான் என்ன பூ வச்சா என்ன? நம்மளை தொடர்ந்து இப்படி பண்ணி 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 நான்லாம் பாருங்க, இந்த 1 2 3 என்னை படிக்கவே கூடாதுன்னாங்க. 28வது நாள் என்னை குத்திட்டாங்களே. 10th பாஸ் ஆனேன், ஒன்று குத்துனேன். 12th பாஸ் ஆனேன், ஒன்று குத்துனேன். டிகிரி பாஸ் ஆகிட்டு வந்தேன், குத்துனேன். அதுக்கப்புறம் இங்கே குத்திட்டே இருக்கணும், 15 வாட்டி குத்தணும். எங்கே குத்த முடியும்? நிறுத்திட்டேன், கழட்டிட்டேன். இதெல்லாம் போட்டா வேற மாதிரி பேசுவாங்க. பச்சை குத்துனங்க. பாரதியாரோட வசனத்தை எழுதி, பாரதியார் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நான் இன்னைக்கு இவ்வளோ தூரம் தமிழ் பேசுறதுக்கு பாரதி ஒரு மிக முக்கிய காரணம். அவரோட மீசைய, எனக்கு இங்க மீசை வரல அதனால அந்த மீசையை குத்துனேன், அதுக்கு என்னென்னமோ பேசுனாங்க. அதனால இங்க எல்லாத்துக்கும் பேசுவாங்க. நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் பேசிட்டே இருப்பாங்க, செத்தாலும் பேசுவாங்க. அதனால இது சீவ்லெஸ் போட்ட பொண்ணுக்கு மட்டும் கிடையாது, வெரைட்டி வெரைட்டியா பெண்கள் நீங்க சந்திச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. இல்லை இப்போ நம்ம பேசுறோம், ஒரு கல்வி அறிவு வந்துருச்சு அப்படின்னா இதெல்லாம் மட்டுப்படும் அப்படின்னு. கல்வி அறிவாளெல்லாம் இதெல்லாம் மாற்ற முடியாது. கல்வியில் என்ன அறிவு வரும்னு நினைக்கிறீங்க? இல்லை, சிந்திக்கிற திறன் வந்துட்டாலே இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம். அந்த மாதிரி எஜுகேஷன் சிஸ்டமே இங்கே கிடையாது. மனப்பாடம் பண்ணும், பரீட்சை எழுதணும். மனப்பாடம் பண்ண ஒரு திருக்குறளுக்கோ ஒரு பாட்டுக்கோ ஒரு எஸ்ஸேக்கோ நீங்கள் விளக்கம் கேளுங்க, ஒரே ஒரு பையனை விளக்கம் கேளுங்க, 10 பேர்ல ஒருத்தன் சொல்லுவான், 9 பேரும் மனப்பாடம் பண்ணிதான். அவனுக்கெல்லாம், அதாவது படிச்சவன்லாம் அறிவாளின்னு சொன்னா அது மிகப்பெரிய முட்டாள்தனம். அனுபவ ரீதியா கொஞ்சம் இருக்கும்ல. எல்லா பெண்களுமே இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே போறோம், வேலைக்கு போறோம், ஒவ்வொரு இடத்துல போறோம், பலவிதமான வெரைட்டி மக்களை சந்திக்கிறோம். அப்படி நீங்க பேச பேச பக்குவம் அடைஞ்சால் ஒழிய அறிவெல்லாம் வளர. படிச்சவன்லாம் அறிவாளியே கிடையாது. படிச்சவனுக்கு வேலை கிடைச்சிருக்கு, அதுவும் அறிவாளெல்லாம் வேலை கிடைக்கல. அவனோட டிபார்ட்மெண்ட்ல அவனோட டெக்னிக்கெல்லாம் அவன் வந்து பெஸ்டா இருக்கா, அதனால வேலை கிடைச்சு. ஆனா அவனை கூப்பிட்டு தனியா ஒரு 1/2 மணி நேரம் பேசி பாருங்க, அவனை மாதிரி முட்டாள் யாருமே இல்லை நம்ம சொல்லுவோம். ஸோ அனுபவ அறிவு வேணும், நம்ம மக்களோடு பழகணும், நிறைய இடங்களுக்கு போகணும். அதனால படிச்சவன் வந்து அறிவாளிங்கிறத நான் எந்த காலத்துலயும் ஏத்துக்கல. இல்லை, இப்போ நம்ம ஏன்னா இப்போ ஒரு டிஜிட்டல் யுகத்துல இருக்கோம். முன்னாடி மாதிரி ஒரு அப்பெல்லாம் நமக்கு இன்னும் எதுவுமே தெரியாது. நம்ம ஒரு வட்டாரத்துக்குள்ள இருக்கோம், ஒரு சர்க்கிள் இருக்கோம்னா அங்க என்ன பேசுறாங்களோ அதுதான் உலகம் நம்ம நம்பணும். ஆனா இன்னைக்கு ஒரு டிஜிட்டல் யுகத்துல இருக்கோம், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு, நிறைய விஷயங்களை நம்ம பார்க்குறோம், தெரிஞ்சுக்கிறோம், உலகம் எப்படி இருக்கு, நம்ம எப்படி நடந்துக்கணும், இவ்வளவு விஷயங்கள் இருந்தும் கூட நீங்க சொன்ன மாதிரி அது ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு பார்வையில பாக்குறது அப்படின்றது கூடிய மனநிலை இல்லாத. அப்ப தெரிஞ்சே செய்யறாங்கன்றதுதான் பொருள். அவங்களால ஏத்துக்கவே முடியாதுங்க. சில ஏரியா மக்களால ஒரு காலத்துல ஏத்துக்கவே முடியாது. நான் சொல்லி கொடுத்தா கூட புரிஞ்சுக்க கூடிய மனநிலை இல்லை. அப்படி புரிஞ்சுக்கிட்டாலும் நான் ஏன் இதை அக்செப்ட் பண்ண, நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு இருக்காங்கல்ல, அவங்கள ஒரு காலத்துலயும் புரிய வைக்கவே முடியாது. அவங்கள புரிய வைக்கிறதுக்கு இல்ல, அது வந்து அவங்க இன்னொரு விஷயங்களும் வைக்கிறாங்க. இந்த இன்சிடென்ட் விடுங்க, பொதுவா இப்படியான ஒரு இன்சிடென்ட் நடக்கும் போதே இல்ல அவங்களோட நல்லதுக்காக தான் நாங்க சொன்னோம், அவங்களோட பாதுகாப்புக்கு தான் நாங்க சொன்னோம், அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு நாங்க சொன்னோம் அப்படின்ற ஒரு விஷயத்த முன் வைக்கிறாங்க இல்லையா? என்ன பிரச்சனை வரும் எங்களுக்கு? இல்ல ஸ்லீவ்லெஸ்ல போனீங்கன்னா தப்பு நடந்துருமோ? என்ன தப்பு நடக்கும்? இல்லைங்க, என்ன நான் சொன்ன மாதிரி எங்கிட்ட கேக்குறீங்க? இல்ல அதுதான் அவங்களதான் நானும் கேக்குறேன், என்ன தப்பு நடக்கும்? இல்ல அவங்களோட சேலை கட்டினா நீங்க தப்பு பண்ண மாட்டீங்களா? சேலை கட்டினவங்களை எதுவும் நீங்க பண்ணனதே இல்லையா? பர்தா போட்டவங்களை நீங்க எதுவும் பண்ணனதே இல்லையா? நடக்கவே ஆரம்பிக்காத குழந்தைய நீங்க பண்ணலையா? வயசாகி ஒண்ணுக்குமே ஆகாம உயிரோட இருக்கிற கிழவிய நீங்க பண்ணலையா? யார நீங்க பண்ணாம விட்டீங்க? சீவ்லெஸ் தான் உங்களை பண்ணுச்சா? ஏங்க இங்க இருந்து எல்லாமே சதைதானங்க. அது எப்படிங்க இது தனியா இது தனியா இது தனியா இது தனியா அது மட்டும் தனித்தனியா உங்களால சதையா அதை வந்து வித்தியாசமா பார்க்க முடியுது?
ரொம்ப கேவலமானதல்ல. எனக்கு இது எப்படியோ அதே தான் இதுவும். உங்களால் மட்டும் எப்படி அதை பார்த்து பார்க்க முடியுது? எல்லாரும் அப்படிதான் இருக்கீங்க, எல்லாரும் அப்படிதான் பார்க்குறாங்களோன்னு ஒரு என்னன்னா, போதையில் இருக்கிறவனுக்கு அவனுக்கு தெரியாது, இந்த பூனைக்கு நிறம் தெரியாதுங்கிற மாதிரி அவனுக்கு எதுவுமே தெரியாது. ஏதோ ஒரு இடத்துல போய் மோதிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் மற்றவங்களும் அப்படியே அவர் ஒன்றும் சரக்கடிச்ச மாதிரிலாம் தெரியல, எந்த பழக்கத்துக்கும் இருக்கிற மாதிரி தெரியல. அவர் அப்படி சீவ்லெஸ் போட்டால் தப்பு, அது நல்லதுக்கு தான் சொல்கிறேன்னா என்னது தான் ஏன் நல்லதுக்கு? இன்றைக்கி எல்லாருமே தொப்புள் தெரிகிற மாதிரி இது வரைக்கும் தான் ட்ரெஸ் போடுறாங்க. எல்லா குழந்தைங்களும் அப்படி தான் போடுறாங்க, டைட்டாக பேண்ட் போடுறாங்க. நமக்கு அசிங்கமாக தெரியுதா? போட்டுக்கூடாது. இப்போ எனக்கு அசிங்கமாக தெரியுதுன்னா நான் நிறுத்துவேனே ஒழிய, உங்களுக்கு அசிங்கமாக இருக்குன்னு சொல்கிறதுக்கு எனக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது. என்னை எங்கள் அப்பா சொல்கிறதுக்கும் கிடையாது, நான் என் பொண்ணை சொல்கிறதுக்கும் கிடையாது. எப்படி இதை சொல்கிறாங்க? ஏன்னா இவங்களை இப்படி சொல்லி 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 இதுதான் நம்மளுடைய கலாச்சாரம், இதுதான் நம்ம கல்ச்சரு, நம்ம இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி 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 மென்டல் ஆக்கிடுறாங்க. நம்ம இப்போ என்னை உட்பட நம்ம ஒரு ஏரியாக்குள்ளே நின்றுடுறோம், அந்த ஒரு உருண்டைக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கிறோம், அதுலேருந்து வெளியவே வர முடியல. மாடர்ன் ட்ரெஸ்ஸெல்லாம் நம்ம போடக்கூடாது, இன்னார் மனைவி மாடர்ன் ட்ரெஸ் போடக்கூடாது, இந்த ஏரியாக்குள்ளே இருக்கிறவங்க மாடர்ன் ட்ரெஸ் போடக்கூடாது, இப்படி இருக்கிறவங்க மாடர்ன் ட்ரெஸ் போடக்கூடாது. இதெல்லாம் யார் முடிவு பண்ணுறாங்கன்னே தெரில. அப்போ ஆடைகள் ஏன் விற்கிறாங்க? ஆடைகள் ஏன் வடிவமைக்கிறாங்க? நம்மளோட கம்ஃபர்டபுளுக்கு தானே போட்டு போகிறாங்க. ஏன்னா இது இப்போ இல்லை, கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடியே நான் சீவ்லெஸ் போட்டு பஸ்ஸில் அன்ட்ராம்ஸ் தெரியுதுன்னு சொல்லி, அன்ட்ராம்ஸில் ஹேர் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிரச்சனையெல்லாம் பண்ணாங்க, ஒரு பெரிய புரட்சியே நடந்தது. தெரிஞ்சா என்ன, உனக்கு இருக்குல்ல எனக்கு இருந்தால் என்னன்னெலாம் கேட்டு, நான் சொல்ல 10 வருஷத்துக்கு முன்னாடியே இது சோஷியல் மீடியா வளர்கிறதுக்கு முன்னாடியே டிவிகளில் நான் இதை பார்த்துருக்கேன். அதனால் இது செத்தாலும் இவனுக்கு விட மாட்டாங்கங்கிற மாதிரி பேசிகிட்டே தான் இருப்பாங்க. இல்லை இப்போ இது ரெட்யூஸ் ஆகுதுன்னு பார்க்குறீங்களா, இல்லை இது இன்னுமே அதிகமாகிட்டே தான் போகுது? நமக்கு தெரியல, அவ்வளோதான். ஓகே, டெய்லியும் இவ்வளோ தூரம் நம்ம டெய்லியுமே பயணிக்கிற நமக்கே கேட்குது அப்படிங்கும்போது, பாவப்பட்ட அப்பாவி பொண்ணுங்களாம் என்ன பண்ணுவாங்க? அதுகளால் பேசவும் முடியாது, பயந்துட்டு வீட்டுக்கு வரும். அப்புறம் 10 வருஷம் கழித்து அவங்க ஒரு புரட்சியாளர் ஆனதுக்கப்புறம் தான் எனக்கு இப்படி நடந்துச்சுன்னு சொல்ல முடியும். அதனால தான் எல்லாருமே லேட்டாக சொல்கிறதுக்கு காரணம். ஏன்னா நம்ம சொசைட்டி அதெல்லாம் ஏற்றுக்காதுல்ல. எதுவுமே பண்ணக்கூடாது, பேசாமல் வீட்டில் கதவை சாத்தி உட்காந்துக்கணும். கதவை சாத்தி உட்காந்துக்கிறோம், எதுவுமே நடக்கலையா? அப்போ வாய்ஸ் அவுட் பண்ணுறதுக்கே ஒரு டைம் தேவைப்படுது அப்படின்றது. நிச்சயமா அந்த பக்குவ நிலை அடையிறதுக்கெல்லாம் நிறைய அடி வாங்கணும். ஏன்னா நான் கூட கேட்டிருக்கேன், ஏன் அப்போ சொல்லலை அப்படின்னு. அதெல்லாம் எனக்கு இப்போ தான் தெரியுது, அப்போ சொல்கிறதுக்கான இடங்கள் கிடையாது. நம்ம கத்தி 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 நம்ம சத்தம் எவனோ ஒருத்தர் கேட்டதுக்கப்புறம் தான் இங்கே வாங்க நீங்கள் ஏதோ கத்திட்டு இருக்கீங்க என்னன்னே கேட்குறாங்க. அதுக்கு அந்த நேரங்கள் இருக்கு இல்லையா, அது தேவைப்படுது. ஏன்னா நீங்கள் உங்களுக்குமே அந்த டைம் ஸ்பேஸ் தேவைப்பட்டது. ஆமாம், நான் நிறத்தால் அவமதிக்கப்பட்டேன், மதத்தால் அவமதிக்கப்பட்டேன், ஜாதியால் அவமதிக்கப்பட்டேன், கேவலமாக எனக்கு வந்துட்டே இருந்தது. இதெல்லாம் கேவலம்னு தெரியறதுக்கே எனக்கு ஒரு பக்குவம் வந்துச்சு. அதை எதிர்த்து நிற்கிறதுக்கு ஒரு காலகட்டம், ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலகட்டம் தேவைப்பட்டுச்சு. இப்போ நான் ரோட்டில் நின்று கத்த ஆரம்பித்த உடனே தான் ஓஹோ அப்படின்னு திரும்பி பார்க்குறாங்க, இது ஏதோ கத்துது அப்படின்னு. இப்போ தான் ஆமாம் இப்படியெல்லாம் இருந்திருக்கு. நான் கவுன்சிலிங்க்கு இந்த ஸ்கூல் காலேஜுக்கு போகும்போது செக்ஸுவல் எஜுகேஷன் சொல்லி கொடுக்கறதுக்காக ஒரு குரூப் ரோட்ரி அந்த மாதிரிலாம் போகும்போது, ஒவ்வொரு குழந்தைங்களும் கூப்பிடும்போது அவங்களோட ஸ்டோரிஸ் இருக்கு இல்லையா, நம்ம 10th ஸ்டாண்டர்டில் தான் அவங்ககிட்ட கதை கேட்குறோம். நீங்கள் அவங்கள ஒவ்வொருத்தராக உட்காந்து கவுன்சிலிங் எடுக்கும்போது 6th அவங்க அடிபட்டு வராங்க. ஏமா இது வீட்டில் சொல்லலை, அம்மா திட்டுவாங்க, அப்பா திட்டுவாங்க, டீச்சர் திட்டுவாங்க, யார்கிட்ட போய் சொல்கிறது? நீங்கள் தனியாக இருக்கிறனால உங்ககிட்ட சொல்கிறேங்க்கா. அப்போ அவங்க பாருங்கள், 6th இந்த 10th வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 4-5 ஆண்டு கால அந்த சந்திப்புகள் இருக்குல்ல, சொல்ல முடியாத நிறைய விஷயங்களை அவங்களுக்குள்ள அடக்கி வச்சுருக்காங்க. ஒரு கட்டத்தில் அது அப்படியே வெடிச்சு செதறும், இல்லைன்னா அது அப்படியே அமர்ந்து அதுக்கு அவங்க அடாப்ட் ஆகிடுவாங்க. அப்படி நிறைய பெண்கள் இருக்காங்க. இதுதான் வாழ்க்கை, என்ன பண்ண முடியும் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்களே, இதுதான் என்னோட வாழ்க்கை அப்படின்னு. ஏன்னா நீங்கள் பாலியல் தொழில் செய்கிறவங்கள கேட்டிங்கன்னா எனக்கு வேறு வழி இல்லை, எனக்கு அதான் பண்ண முடியும், வேறு வேலைக்கு போங்கன்னு நம்மளால் சொல்லவே முடியாது, நான் இதுக்கு பழகி போயிட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்கள மீட்டெடுக்கவும் முடியாது. நிறைய பேர் எதுக்குள்ளேயும் ஒன்றை தங்கியே நிற்கிறாங்க, அதுலேருந்து அவங்க மீண்டு வர தயாராகவே இல்லை. தயாராகக்கூடிய சூழ்நிலை எப்போ வரும்னு தெரியல. கிட்டத்தட்ட 45-50 வயசு வரைக்கும் ஒரு மாதிரி இருந்துட்டு 50 வயசில் அவங்க சொல்கிறாங்க, நான் இவ்வளோ வருஷம் இவ்வளோ ஆண்களை சந்தித்தேன்,
இவ்வளோ வருஷம் இதுக்கான போராட்டங்கள் நான் கடந்து வந்தேன், அதுக்கு எனக்கு சர்டிஃபிகேட் தேவைப்பட்டுச்சு, இன்னைக்கு நான் தைரியமாக உட்காந்து சொல்கிறேன், எனக்கு 60 வயசு ஆயிடுச்சு, நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்களா. அவங்க அந்த 40 வருஷம் போராடி இருக்காங்கல்ல. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட கதைகள் கேட்கும் போதுமே என்னடா வாழ்க்கை இது, என்னடா உலகம் இது, என்னடா சமூகத்தில் நம்ம இருக்கோம் அப்படின்லாம் தோணுது எனக்கு. அண்ட் அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அப்போ சொசைட்டியில் வந்து அந்த அவங்ககிட்ட இருந்து ஒரு சேஞ்சஸ் எதிர்பார்க்க முடியாது. அப்போ வாய்ஸ் அவுட் பண்ணுறது மூலியமா தான் இதுக்கு அங்கங்கே ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே தெரியப்படுத்திட்டே இருக்கணும். ஏன்னா என்னோட பிரச்சனையை டே 1 நான் உங்ககிட்ட வந்து சொல்லும்போது நிச்சயமாக நீங்கள் காது கொடுத்து கேட்க போகிறதில்ல. அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க, நீ ஏன் இப்படி போன, நீ ஏன் இந்த நேரத்துக்கு போன, நீ ஏன் அவங்களோட போன, இப்படி தான் கேட்பாங்களே ஒழிய அவங்களுக்கு என்ன பிரச்சனை நடந்தது அப்படின்னு அவங்களால அனலைஸ் பண்ணவே முடியாது. ரெண்டாவது, எல்லாருமே நம்மளை மாதிரி யோசிக்கிற ஆட்கள். நான்லாம் வந்து கிரிமினல். நான் ஒருத்தரை பார்த்தாலே ரொம்ப அப்படியே வேற மாதிரி தான் யோசிப்பேன். இவன் எதுக்கு வந்திருக்கான், இவன் ஏன் சிரிக்கிறான், இவன் ஏன் கை கொடுக்குறான், இவன் என்னவா இருக்கும், இவன் எப்படி அப்ரோச் பண்ணுவான்னு ஆம்பளைங்களையும் நான் அப்படி தான் பார்ப்பேன், பொம்பளைங்களையும் அப்படி தான் பார்ப்பேன். ஆனால் எல்லாருமே என்ன மாதிரி பார்க்க மாட்டாங்கல்ல. இங்கே வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்புறவங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல. ஸோ அதை கொஞ்சம் கூட, ஏன்னா எனக்கு பிரச்சனைன்னா நான் தானே, என்னோட அழுகையை உங்களால் ஒரு காலத்துலேயும் புரிஞ்சிக்கவே முடியாது. நீங்கள் அழாதன்னு சொல்லலாம், ஆனால் புரிஞ்சிக்க முடியாது. என்னோட வேதனை பிடிச்சிட்டே பண்ணா கூட அது தப்பு. ஏன்னா அதுக்கு நம்ம அடாப்ட் ஆனதுனால தான் அது எனக்கு பிடிச்சிருக்குன்னு நம்ம சொல்கிறோம். சில வீட்டில் பெண்கள் சொல்லுவாங்கள்ல, எங்கள் வீட்டுக்காரர் அடிக்கிறாரு, என் வீட்டுக்காரர் திட்டுறாரு, டார்ச்சர் பண்ணுறாரு, ஆனால் எனக்கு வேறு வழியே இல்லை, இங்கே தான் வாழ்ந்தாகணும். இந்த சொசைட்டி நம்ம சொசைட்டி. உன் வாழ்க்கைக்காக நீ இங்கே பிறந்தியா, இல்லை ஊரார் வாழ்க்கைக்காக நீ பிறந்தியா? இருக்கு இல்லையா? காலம் முழுக்க புருஷனுக்கே கொட்டிட்டு நீ உன் வாழ்க்கை என்ன வாழ போகிற? செத்ததுக்கு அப்புறம் அவன் இன்னொரு கல்யாணம் தான் பண்ணுவானே ஒழி, அவனோட நல்லா வாழ வைக்க மாட்டான். அதனால் இது வந்து சில பேர் அப்படியே, நான் இப்படி தான், என்ன பண்ணுறது எனக்கு தெரியாது, நான் எங்கே போகிறது, யார்கிட்ட சொல்கிறது, இதெல்லாம் இருக்குல்ல. இதெல்லாம் மாறுறதுக்கு இன்னும் ஏன்னா என் பாட்டி காலத்துலேருந்து நான் பார்க்குறேன். நான் தான் ஒரு சின்ன மாற்றமாக என் வீட்டில் கொண்டு வந்திருக்கேன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இன்னுமே நூற்றாண்டு காலங்கள் இது இப்படி தான் பயணிக்கும். 1% தாங்க மாறி இருக்கு. சுதந்திரம் அடைஞ்சிருச்சுலாம் சொல்கிறோம்ல, அதெல்லாம் இல்லை. சுதந்திர தினம் கொண்டாடுறோம், யாரோ எங்கேயோ வாங்கினாங்க, வாங்கினவங்களுக்கும் கிடைக்கல, நமக்கும் கிடைக்கல, ஆனால் சுதந்திர நாடுன்னு சொல்லிக்கிறோம். எந்த இது அரசியலில் சுதந்திரம் கிடையாது, சினிமாவில் சுதந்திரம் கிடையாது, இல்லத்தரசிகளுக்கு சுதந்திரம் கிடையாது, ஆண்களுக்கு சுதந்திரம் கிடையாது, உலகத்தில் எந்த டிபார்ட்மெண்ட்லையும் சுதந்திரம் கிடையாது. ஆனால் நம்ம வெளியே சொல்லிக்கலாம் சுதந்திரமாக இருக்கும் அப்படின்னு. என்ன சுதந்திரமாக இருக்கும்? நான் வீட்டிலேருந்து வரணுன்னா 1008 அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டு அவ்வளோ கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டு தான் வரணும். எல்லாருமே ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு பக்கத்தில் தொடர்ந்து அடிமைகளாகவே இருக்கிறோம். ஆனால் வெளியே சுதந்திரவாதிகள்னு சொல்லிக்கிறோம். அதுதான் உண்மை. இப்போ எதுதான் ஃபுல் ஸ்டாப் அப்படின்றது? கத்திக்கிட்டே இருக்கணும், அவமானங்களை தாங்கிக்கிட்டே இருக்கணும். பெண்கள் வந்து எங்கேயுமே தங்காமல் இருக்கணும். எங்கேயுமே தங்காமல் போகும்போது அவங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, அவங்களுக்கு மரியாதை கிடையாது. கல்யாணம் பண்ணலைன்னா இங்கே மரியாதையே இல்லை, குழந்தை பத்துக்கலன்னா மரியாதையே இல்லை. ஏன் அதெல்லாம் பண்ணணும்னு ஒன்று இருக்குல்ல. அதெல்லாம் கேட்கும்போது நமக்கு என்ன ஆகுது, இவ யாருன்னு தெரியாதா, இவ ஏன் கல்யாணம் பண்ணணும், இவ ஏன் குழந்தை பெற்றுக்கணும், ஏன் இவ இதெல்லாம் கேட்குறா தெரியுமா? இதெல்லாம் பார்க்கவே கூடாது, இதெல்லாம் காதுலயே கேட்கக்கூடாது. செவிடங்காதில் சங்கு ஊதுற மாதிரி நம்ம வந்து அவன் என்னமோ சொல்லிட்டு போகிறான்னு அந்த மனநிலை வர்றதுக்கு ரேகாக்கே 38 வயசாச்சு. அப்போ யோசிச்சு பாருங்க, சில 60 வயசு பாட்டியெல்லாம் ஐயோ அப்படின்னு ஓடுறவங்களாம் இருக்காங்க. 7 மணிக்கு வீட்டுக்கார் வருவாருங்கிறதுக்குள்ள ஓடுற பாட்டியெல்லாம் கோயிலேருந்து ஓடி போகிறத நான் பார்க்குறேன். அவங்களால அப்படி தான் வாழ முடியும், அவங்க அப்படி வாழ்ந்து பழகிட்டாங்க. ஸோ சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் இந்த ஒரு பிரச்சனை அப்படின்னு நம்ம பேசும்போது உங்களுடைய அனுபவம், இப்போ நீங்கள் பேசின விஷயங்கள் அப்படின்றது இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளுக்கு எப்படி ஒரு அணுகுமுறையோடு அதை கையாளணும் அப்படின்னு ஒரு புரிதலை உண்டு செய்யும் அப்படின்றது நம்புகிறோம். ஏன்னா சொல்யூஷனே இல்லை அப்படின்னு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு எதுக்குமே சொல்யூஷன் இல்லை. நம்ம கையை ஓங்குற வரைக்கும் தான் அது. என் பாதுகாப்பு என்கிட்ட மட்டும்தான். நான் ஐயோ கம்மா கப்பான்னு கத்தலாம், போலீஸ் ஸ்டேஷன் போகலாம், கோர்ட்டுக்கு போகலாம். கையை வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, பேசுனதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? அதனால் நீ என்ன வேணாலும் பேசுகிறா அப்படின்னு ஒரு மனநிலைக்கு வரணும். நீ என்ன வேணாலும் என்கிட்ட பண்ணிப்பாரு அப்படின்னு நம்ம தைரியமாக இருக்கணும். இந்த தைரியத்தை வீட்டிலருந்தே வளர்த்து எடுக்கணும். இது தப்புமான்னு சொல்லக்கூடாது. எந்த தப்பு வந்தாலும் நீ ஃபேஸ் பண்ணிட்டு வான்னு அவங்கள வெளியே அனுப்பணும்னு நான் நினைக்கிறேன். குழந்தைங்கள அப்படி வளர்த்தணும். ஆனால் நம்மளே பயந்துட்டு இருக்க நம்ம குழந்தைங்கள எப்படி ஐயோ எங்கே அப்படின்னு இருக்கும்போது நிச்சயமாக நம்மளால் அப்படி வளர்த்தவே முடியாது. எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி அனுபவப்பட்டுட்டு நம்ம வீட்டுக்கு வருவான்னா அது கிடையாது. இங்கேயே சொல்லி கொடுக்கணும். ஒரு ஆம்பளை என்ன வேணாலும் பேசுவான், எப்படி வேணாலும் நடந்துக்குவான், நீ கரெக்டாக வா.
ஒரு பொண்ணு உன்னை எந்த வழியில் வேணாலும் கூட்டிகிட்டு போகும், எப்படி வேணாலும் கூட்டிகிட்டு போகும், நீ கரெக்டாக இரு. ஏன்னா முள் குத்துறதுக்கும் பஞ்சில் மிதிக்கிறதுக்கும் வித்தியாசம் டக்குன்னு இங்கே இருக்கும். அப்படின்னு கேட்டிருக்கும் இப்படின்னு கேட்டிருக்கும். ஏன்னா மூளை ரொம்ப ஸ்பீடாக வேலை செய்யும். மூளையை நீ யூஸ் பண்ணலைன்னா உன்னையே அடுத்தவன் யூஸ் பண்ணிக்குவான். அதனால் இது நீங்கள் சொல்லி கொடுக்கணும், டீச்சர் சொல்லி கொடுக்கணும், அதெல்லாம் இல்லை. எனக்கு தெரியும் எங்கே வலிக்கும் என்ன மாதிரி அப்படின்னு. ரொம்ப குழந்தையாக இருக்கவங்களுக்கு அதை நம்ம சொல்லி தான் புரிய வைக்கணும். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரும்ல. ஏன்னா இந்த 15லேருந்து 18, 20 வயசு வரைக்கும் இருக்கிற அந்த 5 ஆண்டு காலங்கள் இருக்கு இல்லையா, ஆண் குழந்தைகளும் சரி பெண் குழந்தைகளும் சரி, அது ஒரு தேவையாகவே அவங்களே போய் அணுகுவாங்க. அந்த இடத்த சைக்காலஜிக்கலாக நம்ம கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணும். 15 வயசில் ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகளையோ, பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகளையோ, அது சேம் ஏஜ்லாம் கிடையாது. சில குழந்தைங்க ரொம்ப ஏஜ் பர்சன்ஸ் கிட்ட தானாகவே போய் அப்படி ஒட்டிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த இடத்த நம்ம கரெக்ட் பண்ணி அவங்கள கூட்டிகிட்டு வரணும். அந்த 15 வயசுக்கு முன்னாடியே, 10 வயசுலேருந்து 15 வயசுக்குள்ளேயே நம்ம சைக்காலஜிக்கலாக அந்த குழந்தைங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு எஜுகேஷன் சொல்லி கொடுத்து, இந்த மாதிரியெல்லாம் நமக்கு மாறும் மனநிலைகள், இந்த மாதிரிலாம் நமக்கு தோணும். சில வீட்டிலலாம் சொல்லுவாங்க, அப்பா இல்லாத குழந்தை, அதனால எல்லா ஆண்கள் மடியிலையும் போய் உட்காந்துக்கணும்னு ஆசைப்படும். ஆண் குழந்தை, சில பெண் குழந்தைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தூக்கும்போது எல்லாம் ஆம்பளை பையலாக பார்த்து போவாங்கன்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப பெருமையாக பேசுவாங்க. கிடையாது. அந்த ஈர்ப்புக்காக தான் அப்பா தன் பிள்ளைய பார்த்து பார்த்து வளர்த்துறது, தாத்தா வளர்த்தது இங்கேருந்து தெரிஞ்சிடும். எங்கள் அப்பானா இப்படி தான், அப்பா மாதிரி தான் மற்ற ஆம்பளைங்க இருப்பாங்க. சில குழந்தைங்களுக்கு அது பாக்கியமே இருக்காது. அப்பா இல்லாத குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, எந்த ஆணை பார்த்தாலும் டப்புன்னு அடாப்ட் ஆகிடுவாங்க. சொல்லுங்க சரிங்க அப்படின்னு. அது இருக்கக்கூடாது அப்படிங்கிறது பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கணும். 10 வயசுல நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்கூல் போனால் ஆண் வாதியாரா அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும், பெண் வாதியாரா அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும்னு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அதனால தான் இந்த குழந்தைங்க ஸ்கூல் படிக்கிற பார்த்தீங்கன்னா டீச்சரோடு மாணவன், டீச்சரோடு மாணவி, இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா நமக்கு வீட்டில் ஏதோ ஒரு பிடிப்பு இல்லாமல் அங்கே போய் அட்டை மாதிரி ஒட்டிக்கிறது. அந்த அட்டையை என்ன பயன்படுத்துகிறாங்க, ஆசிரியர்கள் பயன்படுத்துகிறாங்க. இதெல்லாம் டியூஷன் சென்டரில் நடக்குது, ஸ்கூலில் நடக்குது. இது எல்லாமே நம்ம என்ன சொல்கிறது, இந்த ஓப்பன் எஜுகேஷன் மூலமாக தான் சொல்லிக் கொடுக்க முடியும். லட்சக்கணக்கான குழந்தைங்க இருக்காங்க, லட்சக்கணக்கான பெண்கள் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் என்னால் வீடு வீடாக போய் சொல்லிக் கொடுக்க முடியாது. வேலியில் பட்டாலும் முள்ளில் பட்டாலும் எதுக்கும் பெண்கள் மேலே தான் பழியும், பெண்களுக்கு தான் பாவம், பெண்களுக்கு தான் கண்ணீரும். ஆம்பளைங்களுக்கு அவன் மனநிலை பாதிக்கப்பட்டவனாக இருந்தாலும் சரி, குடிகாரனாக இருந்தாலும் சரி, ஸ்டடியானவனாக இருந்தாலும் சரி, அதிகாரத்தில் இருந்தவனாலும் சரி, அவனுக்கு எந்த பாதிப்புமே இன்னைக்கு வரைக்கும் இருந்ததா எனக்கு தெரியவே இல்லை. நம்ம சேஃபாக இருப்போங்கிறது தான். நிச்சயமா இந்த ஒரு கலந்துரையாடல் ஒரு புரிதலை உண்டு செய்யும் அப்படின்றத நம்புவோம். நன்றி. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ்.